வெல்கம் டு ட்ரிக்ஸ் அண்ட் மேக்ஸ். ட்ரிக்ஸ் அண்ட் மேக்ஸ் சேனல்ல வெதிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செம்ம ஃபாஸ்டா போறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ரிக்ஸ் என்னன்னா, இப்போ இந்த செம்ம பாருங்க, √5 + 2√6. ஓகேயா? இப்போ இதுல பாருங்க, இப்ப இங்க 2 ஆக்சுவலி இங்க பிளஸ்ல இங்க 2 இருக்கணும், இருந்துச்சுன்னா தான் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். இங்க 2 இருக்கா? இப்ப இந்த 6 வந்து எப்படி பிரிக்கலாம்? 3 × 2 பிரிக்கலாமா? பிரிச்சோம்னா இந்த இடத்துல என்னன்னா, இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா இந்த வேல்யூ வரணும், ரெண்டையும் இன்டூ பண்ணா இந்த வேல்யூ வரணும். 2 இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும். ஸோ அப்ப ரெண்டையும் பிளஸ் பண்ணா நம்மளுக்கு இன்டூ பண்ணா நம்மளுக்கு என்னது 6, ரெண்டையும் 3 + 2 = 5 வருதா? அப்ப அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ நம்ம என்ன மெத்தட்ல செய்யணும்னா, அப்ப நம்மளுடைய ஆன்சர் √3 √2, இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர்ல பிளஸ், அவ்வளவுதான். இதான் இதோட ஆன்சர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இங்க இடத்துல 2 இருக்கணும். ஓகே, அதான் வந்து முக்கியம். நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் பார்க்கலாம். × 3 பிரிக்கலாமா? 5 × 3 ஸ்பிளிட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 5 × 3, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 15 வருது, ரெண்டையும் ஆட் பண்ணா 8 வருது. ஓகேயா? அப்போ நம்ம என்ன பண்ணும், 5 √5 √3, இதான் நம்மளோட ஆன்சர். பட் ரெண்டுக்குள்ள என்ன சிம்பிள் இருக்கோ அது போடணும். இங்க பிளஸ் இருந்துச்சு, பிளஸ் போட்டோம், இங்க மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ். சோ இதான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி சிம்பிளை பண்றது, எப்படி இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க என்ன இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே போடணும். இன்டூல √5 √3, பட் இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க நம்ம மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தா பிளஸ் போடணும். இங்க மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ். அப்ப √5 + √3, நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலயும் நம்ம சேம் நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணா நம்ம இந்த இதுல எந்த சேஞ்சஸும் ஆகாது, அதே வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் இது ரெண்டு கேன்சல் ஆயிடும், அப்ப நம்ம அதே வேல்யூ தானே கிடைக்கும். சோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம சிம்பிளை பண்றதுக்காண்டி நம்ம எப்படி இன்டூ பண்ணிக்கிறோம். இன்டூ பண்ணிட்டா ஏன் அப்படி நம்ம சைனை சேஞ்ச் பண்ணி இன்டூ பண்றோம்னா, இது எந்த ஃபார்மேட்ல வரும்? a + b × a - b ஃபார்மேட்ல வருமா? a + b × a - b நம்மளுக்கு என்னது? a² - b². சோ அந்த மாதிரி வரவங்க தான் நம்ம என்ன பண்றோம், ஆப்போசிட் சைன்ல அத மேல கீழே இன்டூ பண்ணிக்கிறோம். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இன்டூ பண்ணோம்னா இப்ப இங்க என்ன கிடைக்கும் நமக்கு? 2 × √5 + √3, கீழே என்ன ஆகும்? a + b × a - b ல இருக்கா? அப்ப என்ன ஆகும்? a². a=ங்கிறது √5 (² - b=ங்கிறது √3 (²). அப்ப 2 √5 + √3, அதாவது √2² கேன்சல் ஆயிடும். √2 பண்ணா என்ன ஆகும்? 5. அதே மாதிரி இங்க √2² கேன்சல் ஆயிடும், நம்மளுக்கு 3. இப்போ 5 - 3ங்கிறது 2. அப்ப 2 பிராக்கெட்ல √5 + √3 டிவைடட் பை 2 கிடைக்கும். இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னது? √5 + √3. ஓகே, இதான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ 10 √10 + 3 √4. நம்ம இங்க என்ன ஆக்சுவலி இருக்குன்னு சொல்லிருக்கோம், 2 இருக்கணும்னு சொல்லிருக்கோமா? பட் இங்க என்ன இருக்கு? 2 இல்ல. அப்ப என்ன பண்ணும், நம்ம 2 வர மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? 10 + 3, இப்பெல்லாம் 2 நம்ம மேலேக்கிலே இன்டூ பண்ணா டிவைட் பண்ணா அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது இல்லையா? சோ 2 நம்ம 2 வரணுங்கிறக்காண்டி 2ஆல நம்ம மேலேக்கிலே இன்டூ பண்ணிக்கிறோம், அதாவது நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும். ஓகேயா? அப்போ இன்டூ பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணணும், இந்த நமக்கு ஒரு 2 தான் வேணும், அதை வச்சுக்கிட்டு மித்த ரெண்டையும் நம்ம ரூட்குள்ள கொண்டு போயிடணும். ரூட்குள்ள கொண்டு போனா என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி தான் நம்ம உள்ள கொண்டு போக முடியும். ஏன்னா இங்க 9ஆ இருந்தாதான் நமக்கு வெளியில வரும்போது 3ன்னு வரும், ரூட்டுக்கு வெளியில வரும்போது. இங்க 4ஆ இருந்தா நமக்கு 2ன்னு வரும். அப்ப இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி உள்ள கொண்டு போகணும். அப்ப என்ன ஆகும்? 4 × 3 ஸ்கொயர் பண்ணா 9, 2 ஸ்கொயர் பண்ணா 4. நான் இது ரெண்டை மட்டும் உள்ள கொண்டு போறேன். ஓகேயா? இந்த 2 வச்சுப்பேன், ஏன்னா இங்க 2 நம்மளுக்கு இருக்கணும், அதுக்காக. இது கொண்டு போயிட்டா இந்த 4 4 கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? √10 + 2 √9 கிடைக்கும். இப்போ நம்மளால பண்ண முடியும், இங்க 2 இருக்கு. அப்ப இதை நம்ம ஸ்பிட் பண்ணா 9 1s 9 படுத்தோம்னா, இப்ப இன்டூ பண்ணா 9, ரெண்டு ஆட் பண்ணா 10, இந்த வேல்யூ வருதா? அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னது? √9
இங்க பிளஸ்ஸா, அப்ப பிளஸ் ரூட் 1. ஓகே, இதான் நம்மளுடைய ஆன்சர். சாரி, ரூட் 9 பிளஸ் ரூட் 1. அப்ப ரூட் 9 வேல்யூ எனக்கு 3, ரூட் 1 வேல்யூ 1. அப்ப ஆன்சர் வந்து நமக்கு என்னது 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நமக்கு இங்க 2 இருக்கணும். 2 இல்லைன்னா 2 வர்ற மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஸோ ரூட் 5 இங்க மேலே இருக்கு, கீழே ஒரு மைனஸ் அப்படி இருக்கு. நம்ம இதுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே சால்வ் பண்ணுவோம்ல, இதை வந்து 3 into 2 ஸ்பிளிட் பண்ணலாம். அப்ப நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு? ரூட் 3 பிளஸ் ரூட் 2 கிடைச்சா, இங்க பிளஸ் இருக்கனால பிளஸ் மைனஸ். இப்போ இதுக்கும் நமக்கு என்ன கிடைக்கும்? கீழே இருக்கனால நமக்கு இங்க ரூட் 3 பிளஸ் ரூட் 2 கிடைக்கும். இப்படிதான் கிடைக்கும். இப்ப நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? இங்க கீழே வந்து ரூட்ல பிளஸ்ல இருந்துச்சுன்னா இதே இதன் ஆப்போசிட் மேல வந்து மைனஸ் போட்டு நம்ம இன்டூ பண்ணி பண்ணுவோம்னு சொன்னேன்னா. சோ அப்ப இந்த பாட்டுக்கு மட்டும் நான் செய்யறேன், இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு மட்டும் செய்யறேன். 1 ரூட் 3 பிளஸ் ரூட் 2க்கு நான் என்ன பண்ணுவேன்? இன்டூ ரூட் 3 மைனஸ் ரூட் 2 சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி நான் வந்து நியூமரேட்டர் இன்டூ பண்ணிக்கிறேன். இன்டூ பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ரூட் 3 மைனஸ் ரூட் 2. அப்ப இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கும் போது 3 ரூட் கேன்சல் ஆயிடும். 3 மைனஸ் 2 கிடைக்கும். இப்ப நமக்கு என்னது 1. 3 மைனஸ் 2 1 ரூட் 3 மைனஸ் ரூட் 2. இப்ப நமக்கு இதோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? ரூட் 3 மைனஸ் ரூட் 2வா? அது கொண்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்ப ரூட் 3 பிளஸ் ரூட் 2. நான் இதுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணுவேன்? ரூட் 3 மைனஸ் ரூட் 2. அப்ப ரூட் 3 மைனஸ் ரூட் 2. இங்க மைனஸ் வந்து காமனா தான் இருக்கு. நம்ம மைனஸை உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ரூட் 3 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் ரூட் 2. இப்போ என்ன ஆகும்? நமக்கு மைனஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3 பிளஸ் ரூட் 3 கேன்சல் ஆயிடும். அப்ப ரூட் 2 பிளஸ் ரூட் 2 ஆன்சர் 2 ரூட் 2 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் பார்க்கணும்னா ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.